வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி செல்வம். நாளை மறுதினம் முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி விரதமாகும். எதிர்வரும் சனிக்கிழமை முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற வளர்பிறை சஷ்டி விரதமாகும். முருகப்பெருமானின் சஷ்டி விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற சனிக்கிழமை 3/5/2025 அன்றைய நாள் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த முருகனை வேண்டி நாம் இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்களை திதி வாரியான விரதம், திதியை அடிப்படையாக கொண்டது. இது 2 பட்சங்களிலும் இந்த சஷ்டி திதி வரும். வளர்பிறையிலும் 6வது நாளாக சஷ்டி திதி, தேய்பிறையிலும் 6வது திதியாக இந்த சஷ்டி திதி வரும். பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி என்கின்ற திதி. இது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு சிறந்ததாக விரத அனுஷ்டானங்களிலிருந்து முருகனை வேண்டி வழிபாடு செய்வார்கள். பல்வேறு முருகன் ஆலயங்களிலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள், சங்காபிஷேகங்கள், உற்சவங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியது. இந்த முருகப்பெருமானை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த சஷ்டியிலே விரதம் இருக்கின்றவர்களெல்லாம் ஆலயங்களுக்கு ஆசாரசீரராக சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு நாம் செல்லுகின்ற பொழுது இந்த வெறுங்கையோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. இப்போ அது ஒரு புதிய நாகரிகமாக கை வீசிக்கொண்டே கோவிலுக்கு போகின்ற வழக்கம். நாம் இறைவனை சந்திக்க செல்லுகின்ற பொழுது மலர்களாவது கொண்டு செல்ல வேண்டும். இறைவனுடைய அர்ச்சனைக்கு மாலை கட்டுவதற்கு நம்முடைய வீட்டிலே வளவிலே மலர்ந்திருக்கின்ற மலர்களை பறித்து மஞ்சள் தண்ணீரிலே கழுவி கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அந்த மலர்கள் கூட புண்ணியம் செய்த மலர்களாக அமைகின்ற வகையிலே இந்த சஷ்டி தீதியிலே முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடு நாமும் கலந்து இறையருளையும் பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.